பொன்னி அப்கமிங் எபிசோட்ல இங்கே பொன்னி அவங்களுடைய பார்லர் வேலைக்கு போகிறாங்க. பார்லரில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்லரில் தான் கூட வேலை பார்க்குற பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதை பார்த்த பொன்னி ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை உடனே அங்கேருந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் எல்லாருமே போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பொண்ணை அட்மிட்டும் பண்ணுறாங்க. பண்ணி கொஞ்ச நேரத்தில் டாக்டர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணு சரியாக சாப்பிட்றது இல்லை போல். ஸோ சாப்பிடாம இருந்து இந்த பொண்ணுக்கு அல்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. அதோடைய முத்தின ஸ்டேஜ் அப்படிங்கிறனால தான் இந்த பொண்ணு ரொம்ப வீக்காக போயிட்டாங்க. அதனால தான் இந்த பொண்ணு மயங்கி விழுந்திருக்காங்க. மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரியாக சாப்பாடு கொடுத்து வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆறுனாலே இந்த பொண்ணு நார்மல் ஆகிடுவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணுக்கு சரியான நேரத்தில் சரியான சாப்பாடு கொடுங்க. அதோட வயிறு புண்ணாகிறதுக்கு இளநீ மாதிரியான ஐட்டத்தை கொடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. சரின்னு அந்த பொண்ணை அழைச்சிட்டு எல்லாருமே பார்லருக்கு போகிறாங்க. போயிட்டு பொண்ணு கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட, என்னாச்சுப்பா, ஏன் சரியாக சாப்பிட்றது இல்லையா, இப்படி அழைச்சிடுற அளவுக்கு விட்டுருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் ஒரு வாரமாக சரியாக சாப்பிட்றது இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீ ஒரு அக்காவா ஒரு தங்கச்சா எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோ. அப்படி ஷேர் பண்ணால் உனக்கும் உன் மனசில் இருக்கிற பாரம் குறையும்ல. அதை விட்டுட்டு இப்படி நீயாவே யோசிச்சுக்கிட்டு சரியாக சாப்பிடாம உன்னுடைய உடம்பை கெடுத்துக்கிட்டா உன்னுடைய வேலையை யார் பார்க்கறது, சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பொன்னி அட்வைஸ் பண்ணுறாங்க. சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. சரி நீ சாப்பிட்டுட்டே இரு, நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி டாக்டர் சொன்னால அந்த பொண்ணுக்கு இளநீ வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இளநீ வாங்க போகிறாங்க. ஒரு தள்ளுவண்டி கடையில் போய் இளநீ வாங்கிட்டு இருக்கும்போது தான் இங்கே சுந்தரத்துக்கு வீட்டில் இருக்கும்போது ஃபோன் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வேதா தான் கால் பண்ணி வர சொல்கிறாங்கன்னு சொல்லி இங்கே வீட்டில் பவானி சிவானியெல்லாம் அழைச்சிட்டு போகாமலே சுந்தரம், நீங்கள் தனியாக போய்க்குங்க, எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் வராங்க, ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு பொய்யை சொல்லிட்டு சுந்தரம் அங்கேருந்து ஓடி வராரு. வந்து இங்கே நிற்கிற ஸ்வேதாட்டையும் தாஸுகிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. என்ன தாஸ், ஏன் இப்படி ஃபோன் அடிச்சுட்டு இருக்கீங்க, நான் தான் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல பணம் கொடுத்துட்டேன்ல, திரும்ப 2 லட்ச ரூபா பணம் கேட்டீங்க, தரேன்னு சொல்லிட்டேன். இப்போது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அப்போ தான் காலையில் வீட்டுக்கே வந்தேன். வீட்டில் என்னை சுற்றி எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இருந்தாங்க. என்னால் அந்த நேரத்தில் டக்குன்னு ஃபோன் எடுக்க முடியல. ஒரு வாட்டி ஃபோன் அடித்து நான் எடுக்கலைன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு திரும்ப கண்டினியூஸாக அடிக்காதீங்க. அப்போ அந்த இடத்துல நான் எடுத்து பேசுகிற மாதிரி ஆகும். அப்படி நான் பேசினா உங்ககிட்ட என்னென்னு பேச முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சப்போஸ் எங்கள் வீட்டில் ஏதாவது டவுட் ஆகி பிரச்சனை ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும். அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி பணத்தை கொடுத்துட்றேன். ஏன்னா நான் உங்கள் தங்கச்சி கூட ஏதோ கொஞ்சம் நெருங்கி பழகிட்டேன், இல்லைன்னு சொல்லலை, அதை மறுக்கவும் இல்லை, அது தப்பு இல்லைன்னு சொல்ல, தப்பு தான். அதனால் இப்போது உங்கள் தங்கச்சி கர்ப்பமாக இருக்காங்க, அதையும் நான் மறுக்கலை, அதை கலைக்கிறதுக்கு தான் நான் பணம் தரேன்னு சொல்லிட்டால. அப்படி இருக்கும்போது நான் என்னமோ உங்களை ஏமாத்துற மாதிரி ஏன் தாஸ் இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க ஃபோன் எனக்கு அப்படின்னு இங்கே சுந்தரம் சொல்கிறாரு. தாஸ் ஒன்று, மச்சான் நீங்கள் பண்ண தப்பு தான் மச்சான் இவ்வளோதுக்கு காரணம். பாடுறதுக்கு சான்ஸ் கிட்ட வந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ தூரம் நெருங்கி பழகினது உங்கள் தப்பு, அந்த பொண்ணை கர்ப்பமாக்கினது உங்கள் தப்பு. அப்படி எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட வந்து முட்டிக்கிட்டா நாங்கள் என்ன மச்சா பண்ண முடியும் அப்படின்னு தாஸ் சொல்லுவோம். சரி தாஸ், நான் உன்கிட்ட பேசி புரிய வைக்க விரும்பலை, பணம் தானே இந்தாங்க அப்படின்னு இங்கே சுந்தரம் பணத்தை கொடுக்குறாரு. இதை நம்ம பொன்னி பார்த்துறாங்க. பொன்னி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஆடா பாவி, நீ இப்படி பல பொண்ணு கூட நெருங்கி பழகுறன்னு எனக்கு தெரியும், ஆனால் பழகி அதுங்களை கர்ப்பமாக்கி அதை கலைக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கியா, அப்போது நீ எவ்வளோ பெரிய கேடுகட்ட மனுஷனாக இருப்ப அப்படின்னு இங்கே பொன்னி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷனான பொன்னி அப்படியே நேராக போயிட்டு சுந்தரத்தையும் பார்க்குறாங்க. ஹலோ சுந்தரம், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் மோசமானவன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ கேடுகட்ட நபராக இருப்பீங்கன்னு நான் நினச்சோட பார்க்கல. இப்படி பாட சான்ஸ் கிட்ட வர போனவங்களாம் ஏமாற்றி கர்ப்பமாக்கி அதை கலைக்கிறீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்றம் வச்சே இருக்கு இல்லையா. உங்களை போய் வீட்டில் இருக்கவங்கலாம் அந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்காங்க. பவானி அக்கா அவங்களை எந்த அளவுக்கு நம்புகிறாங்க, அவங்களுக்கு போய் இப்படி துரோகம் பண்ணுறீங்களே, சி நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லவும் சுந்தரத்தால் ஒன்றுமே பேச முடியல. பொன்னி அது இல்லை பொன்னி, நான் சொல்கிறது கேளு பொன்னி அப்படின்னாங்க. சி நீங்களாம் என்கிட்ட பேசாதீங்க,
நீங்கள் பண்ண விஷயத்த முதல்ல வீட்டில் போய் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும் சுந்தரம் ஒன்று பொன்னி நான் சொல்கிறது கேள்வி பொண்ணிங்கிறாரு. பொன்னி கேட்காம அங்கேருந்து ஓடுறாங்க. சுந்தரமும் பொன்னியை பிடிச்சலான்னு சொல்லி ஓடுறாரு. ஆனால் பொன்னி அதுக்குள்ளே போய் ஒரு ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே இங்கே எல்லாருமே பேசிட்டு வந்திருக்காங்க. போன பொன்னி, மாமா சுந்தரண்ண எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கா தெரியுமா, அவர் இப்போ எங்கே போயிருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்கவும் பவானி ஒன்று, ஏய் இப்போ எதுக்கு நீ உனக்கு ரெண்டு பிரச்சனை வந்தது வராமா, எதுக்கு இப்போ ஏன் புருஷன் எடுத்துகிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா நான் சொல்கிறது கேளுங்க, அவர் இப்போ எங்கே போயிருக்கா தெரியுமா, அவர் ஒரு முக்கியமான ஆள் இன்டர்வியூக்கு வரேன்னு சொன்னாங்க, அதனால் போயிருக்காரு, அதை முடிச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போவார் அப்படின்னு சொல்லவும், ஐயோ இல்லைக்கா நீங்கள் இப்படி தான் அவர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நம்பி நம்பி முட்டாளாயிட்டு இருக்கீங்க. அவர் பாடுறதுக்கு சான்ஸ் கிட்ட வந்த ஒரு பொண்ணை அது கூட நெருங்கி பழகி அந்த பொண்ணை கர்ப்பமாக்கியிருக்காரு. இப்போது அந்த கர்ப்பத்தை கலைக்கவும் போகிறாங்க. அதுக்காக இப்போது அந்த பொண்ணுக்கு பணமும் கொடுத்துட்ருக்காரு. இது எல்லாத்தையும் நான் ரோட்டில் இருந்து பேசும்போது காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எல்லாருமே ஷாக் ஆகி அப்படியே எழுந்திரிக்கிறாங்க. என்னடி சொல்கிற நீனு அப்படின்னு சொல்லவும், ஆமாக்கா நான் சொல்கிறது எல்லாம் உண்மை, என் கண்ணால் பார்த்தேன் காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் சுந்தரம் வந்துடுறாரு. வந்தவொடனே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பவானி சொல்கிறாங்க, ஏங்க என்னங்க இவ உங்களை பற்றி ஏதோ சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டீங்க, காசு கொடுத்துறீங்க, கலைக்க போகிறீங்கன்னு சொல்கிறா, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும், என்ன பவானி நான் தான் சொல்லிட்டு தானே போனேன், ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்க அண்ணன் கூட இன்டர்வியூக்கு வந்திருந்தா, அந்த பொண்ணை இப்போ தான் பேசி பாடுறது சான்ஸ் கேட்டா, பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தேன். அப்போ இந்த பொண்ணு அங்கே வந்துட்டு இது மாதிரி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நீங்கள் சொன்னால் வீட்டில் இருக்கவங்களாம் கேட்பாங்க, நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது சொன்னான். ஆனால் அதை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த கோவத்தில் ஏதோ சொல்லிட்டு இருக்கா போல, இவெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லி இவ சொல்லலாம் கேட்டுட்ருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சுந்தரம் அப்படியே பிளேட்டை மாத்துறாரு. இங்கே இருக்கிற எல்லாருமே அதானே பார்த்தேன், எனக்கு தெரியாத என் புருஷனை பற்றி, இங்கே பாரு உனக்கு ரொம்ப தான் தைரியம் அதிகமாக போச்சுமா, இவளை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்கம்மா, வீட்டில் இருந்தால் இப்படி தான், வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை புதுசாக உண்டு பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்னு உஷா ஒன்று, ஆமாம் கரெக்டு தான் இவ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போகிறாளோ அன்னைக்கு தான் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நிம்மதி அப்படின்னு இங்கே பவானி உஷா ரெண்டு பேருமே பேசுகிறாங்க. உடனே சந்திரசேகர் சொல்கிறாரு, என்ன உஷா பேசுகிற, பொன்னி ஏன் இப்படி தேவையில்லாமல் பள்ளிப்பட போகிறான், பொன்னி தேவையில்லாமல் யார் மேலேயும் குறை சொல்ல மாட்டான், என்ன பொன்னி என்னாச்சுமா அப்படிங்குது. ஆமாம்மா நான் இளநீ வாங்கிட்டு போனேன், அப்போ பார்த்தேன் அந்த பொண்ணு அந்த பையனும் இவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, இவர் வாயிலேயே சொன்னார் மாமா, இது மாதிரி உங்கள் தங்கச்சி கூட நிறைய பணம் தப்பு தான், நான் கர்ப்பமாக்கணும் தப்பு தான், அதுக்கான பணத்தை தான் கொடுத்துட்டானே, அப்படியே எனக்கு காலையில் ஃபோன் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னு கேட்டார் அப்படின்னு சொல்லவும் இங்கே உடனே சந்திரசேகர், ஆமாம் மாப்பிள்ளைக்கால ஒரு ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு மாமா, அதுதான் சொன்னேனே மாமா இன்டர்வியூக்காக ஃபோன் தான் சொல்லிட்டு இவ இதை சொல்கிறான்னு சொல்லி நீங்களே கேட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் சக்தி ஒன்று, மாமா இருங்க மாமா, பொன்னி சொன்னால் ஒரு கரெக்டான நியாயம் இருக்கும், பொன்னி யார் மேலேயும் தேவையில்லாம் பழிப்பட மாட்டா அப்படின்னு சொல்லவும் சுந்தரம் ஒன்று, என்ன மாப்பிள்ள அப்போ என்ன சந்தேகப்படுறீங்களா நீங்கள், அப்போ அவள் சொல்கிறது முக்கியம்னு போயிடுச்சா, அப்போ அவள் உண்மையை பேசுகிறா நான் போய் பேசுகிறானா அப்படின்னு கேட்கவும் ஜெயா ஒன்று, ஏய் இப்போ உனக்கு என்னடி பிரச்சனைங்க, எங்கள் மாப்பிள்ளையை பற்றி எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் எங்கள் மாப்பிள்ளைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம், கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்லவும் இங்கே பொன்னி ஒன்று, எனக்கு தெரியும் இவர் இப்படி தான் போய் சொல்லுவார், நீங்களும் இப்படி தான் நம்பி ஏமாந்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படிங்கவும், இப்போ என்ன தான் சொல்ல வர நீனு அப்படின்னு உஷா கேட்க ஒன்று வெண்ணிலா சொல்கிறாங்க, அக்கா இவளை பற்றி தெரியாதா, இவ எங்கடா நம்ம வீட்டை விட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் இப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாக்கா அப்படின்னு சொல்லவும் பொன்னி ஒன்று அப்போ தான் தன்னுடைய ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறாங்க. இங்கே சுந்தரம் என்னடா பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கும்போது பொன்னி தன்னுடைய ஃபோனில் அங்கே பேசின எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோவை எடுத்து போட்டு காட்டுறாங்க. எனக்கு தெரியும் நான் சொல்கிறது யாரும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும் அப்படின்னு வீடியோவை எடுத்து காட்டவும் சுந்தரத்துக்கு அப்போ தான் பயம் வருது. ஆஹா இவ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சுந்தரம் தான் வாயாலேயே ஸ்வேதா கூட நெருங்கி பழகினது, கர்ப்பமானது, அதை கலைக்கிறதுக்கு நான் பணம் தரேன்னு சொன்னது எல்லாமே அழகாக ரெக்கார்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே வாயடிச்சு போகிறாங்க. பவானி ஓடி வந்து சுந்தரத்தை பலான்னு வர விடுறாங்க. என்னங்க இதெல்லாம், உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் எல்லா நம்பிக்கையும் கெடுத்துட்டீங்களே, சி நீங்களாம் ஒரு மனுஷனா, காலையில் ஃபோன் வரும்போது இன்டர்வியூக்கு போகணுன்னு சொன்னீங்க, இப்படி அப்போது எத்தனை நாள் என்கிட்ட ஸ்டூடியோவில் வேலை இருக்குது, இன்டர்வியூ வராங்க, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி எவ்வளோ தூரம் என்கிட்ட போய் சொல்லியிருப்பீங்க,
சி உங்க கூட போய் நான் வாழ்ந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு இவ்வளவு கேவலமா தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவானி அழுதுகிட்டு ஜெயா ஓடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சந்திரசேகர் உடனே என்ன மாப்பிள்ள இதெல்லாம், உங்க மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், எல்லா நம்பிக்கையும் கெடுத்துட்டீங்களே மாப்பிள்ள நீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க மாமா இல்ல மாமா அது வந்துன்னு சொல்லி சுந்தரம் சமாளிக்கிறாரு. சக்தி உடனே வாயை மூடுங்க மாமா, என்ன சமாளிக்கிறீங்க, உங்களை போய் அக்கா எவ்வளவு நம்பினாங்க, கடைசியில அவனோட நம்பிக்கை எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. அதுவும் பொன்னி சொல்லும் போது இல்லவே இல்லை, பொன்னி தான் போய் சொல்றான்னு சொல்லி பொன்னிக்கே அகைன்ஸ்டா பேசுறீங்க. இப்படி எத்தனை விஷயத்துல நீங்க போய் சொல்லிருப்பீங்க. அப்போ நீங்க எவ்வளவு பெரிய மோசமான ஒரு கேடுகட்ட மனுஷனா இருந்திருப்பீங்க அப்படின்னு சக்தி நாக்கப்படுங்க மாதிரி கேட்கறாரு. அப்பதான் பொன்னிக்கும் புரியுது, பரவாயில்ல சக்தி நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறான்னு. இங்க சண்முகம் ஒரு பக்கம் பேசுறாங்க, இங்க உஷா சொல்றாங்க, அண்ணன் என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உஷா அது சொல்லி சுந்தரத்தால ஒண்ணுமே பேச முடியல. இங்க சுந்தரம், பவானி நான் சொல்றது கேளு பவானி அப்படிங்கும்போது ஜெயா ஒன்னே வாயை மூடுங்க போல, இந்த வீட்டுல இனிமே இருக்கிறது உங்களுக்கு தகுதியே கிடையாது, அருகதையும் கிடையாது, ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டு வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்லவும், சுந்தரம் ஒண்ணு அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் சொல்றது கேளுங்க அத்தை, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் முழுசா சொல்ல விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், பவானி ஒண்ணு நீங்க சொல்லி சமாளிச்ச வரைக்கும் போதுங்க, இனிமே நீங்க எது சொன்னாலுமே அது பொய் தான், அது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அம்மா இனிமே நான் இவர் கூட வாழ்றதுக்கு நான் வாழா வெட்டியா இந்த வீட்டிலேயே வாழ்ந்துட்டு போறேன், ஆனா இனிமே என்னால இவர் கூட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்க சுந்தரத்தால ஒண்ணுமே பண்ண முடியல. பொன்னியை திரும்பி பாக்குறாரு. பொன்னி என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டால, நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ, நீ பண்ண எல்லா அயோக்கியத்தனத்தையும் தாண்டி இன்னும் ஒன்ன என்ன பண்ற மட்டும் பாரு அப்படின்னு சொல்லவும், சக்தி சொல்றாரு, மாமா நீங்க போங்க மாமா, பொன்னிய எங்களுக்கு தெரியும், பொன்னியை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க போல, நீங்களா போனா நல்லது, இல்லைன்னா போலீஸ் கால் பண்ணி சொல்லி உங்களை பிடிச்சி உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லவும், சுந்தரத்தால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே நில குறைஞ்சு போறாரு. கையும் களமா மாட்டிக்கிட்டோமே, இப்போ எப்படி சமாளிக்கன்னு தெரியாம சுந்தரம் அப்படியே அழுதுகிட்டே அதே இடத்துல நிக்கிறாரு.